காலையில் ஒரு 2:30 மணிக்கு இவ்வளோ கூட்டம். திருநெல்வேலியிலையும் கூட்டம், மதுரையிலையும் கூட்டம், எல்லா ஊர்லேயும் கூட்டம். இது சரியான திட்டமிடல் இல்லை. இவ்வளோ நாள் கூட்டம் இல்லை, இப்போ மட்டும் இப்படி கூட்டம் வருது. அதான் ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த அதிகாரிகள் ஃபுல்லாக அதை பாதி பேர், அதுவும் இந்த மேனேஜரு, வேலை பார்க்குற டிரைவர்கிட்டலாம் பாதி பேர் திமுககாரவங்க, பாதி பேர் அதிமுககாரவங்க. அதனால் அவங்க உங்கள் அரசுக்கு மேலே பழி போடணும்னு சொல்லி பஸ்ஸை சரியாக விடலேன்னு தோணுது. மேனேஜர் சொல்லுங்கள், பஸ்ஸு விட்டால் கரெக்டாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் கூட்டம் இருக்குது. அதனால் இவர் நம்ம போக்குவரத்து அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அண்ணன் அவர்களுக்கு வேண்டுகோள். நீங்கள் எல்லா டிப்போலையும் இருக்க மேனேஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க ஒழுங்காக பஸ் விடலைன்னா இப்படி தான் ப்ராப்ளம் வருது. கடந்த ஒரு மாதமாக எல்லா ஊர்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரியல இது உண்மையாக போயான்னு. ஆனால் இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை திடீர்னு இப்படியே வருது எனக்கு தெரியும். நைட்டு எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்குது. நான் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்க எல்லா ஊருக்கும். ஆனால் இப்போ கடந்த கொஞ்சம் ஒரு மாதமாக இப்படி உங்கள் பேர் கெட்ட பேர் பண்ணணுன்னு கூட பண்ணலாம். ஏன்னா அவங்க எல்லோரும் அப்படி நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக மேனேஜர்ஸை ஃபாலோ பண்ணி ஒழுங்காக பஸ் விட சொல்லுங்கள் ஐயா.